இஸ்லாமு தீனுங்க, அது மதமாக்கி வச்சிருக்கீங்கிறோம். மதத்துக்கும் தீனுக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிங்கிறோம். மதம்னா என்ன, தீன்னா என்ன? 6 விஷயம் கொண்டது தீனு, 3 விஷயம் கொண்டது மதம். இது ஒரு ஃபார்முலா, 3+3. இதை கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு கிளியர் ஆயிரும் இஸ்லாம் தீனா மதமா அப்படிங்கிறது. 3 விஷயம். நம்பர் 1 வணக்க வழிபாடு. நம்பர் 2 சடங்குகள். சடங்குகள்னா என்ன? சுண்ணத்து பண்றது, மொட்டை அடிச்சு அக்கீகா கொடுக்கறது, வலிமா செய்யறது, செத்ததுக்கு அப்புறம் ஜனாசா குளிப்பாட்டுறது, இதெல்லாம் சடங்குல வரும். அடுத்தது என்ன? 3வது என்ன? நம்பிக்கை, அக்கீதா. அல்லாஹ் ஒன்னா ரெண்டா, அல்லாஹ்வுக்கு அம்மா அப்பா இருக்காங்களா இல்லையா, இது மாதிரியான நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள். இந்த 3 மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மதம். இது கூட இன்னொரு 3 இருக்கு, அது சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேரு தீன். அது என்ன? 4வது சமூகவியல், அதாவது சொசைட்டி அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், இது சமூகவியல். அடுத்தது என்ன? பொருளியல், பொருளாதார சட்டம், பொருளாதார நிர்வாகம் எப்படிப்பட்டதா இருக்கணும், கேபிட்டலிசமா இருக்கணுமா, கம்யூனிசமா இருக்கணுமா, அதோடைய கொள்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும், இது. 6வது அரசியல், ஆட்சியாளர் தேர்வு எப்படி இருக்கணும், குற்றவியல் எப்படி இருக்கணும், யாருக்கு ஓட்டுரிமை இருக்கு, யாருக்கு பதவிகள்ல உட்காரக்கூடிய அதிகாரம் இருக்கு, இது எல்லாமே புரியுதா? 3+3 வணக்க வழிபாடு, சடங்குகள், நம்பிக்கைகள். இது 3 மட்டும் நம்புனீங்கன்னா அதுக்கு பேர் மதம். அது கூட சேர்ந்து சமூகவியல், பொருளியல், அரசியல், இந்த 6 விஷயங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு தீனு. அப்போ இந்த 6 விஷயத்தை தான் நாம என்ன சொல்றோம்? இந்த 6ம் சேர்ந்து தாங்க தீனுன்னு சொல்றோம்.